ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலாவும் சௌலனும் இருந்துட்டு, எப்படியாவது டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ஓட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலா. உள்ள எகிரி குதிச்சு டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்காரு நம்ம சோழன். இந்த நேரத்தில் சோழனோட பெரியப்பா இருந்துட்டு ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு ஒரு வழியாக கேட்டை வந்து திறந்து உள்ளே வராரு. உள்ளே வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை நாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தே ஆகணும். அப்போ தான் இங்கே சுற்றி இருக்கிற தோட்டம்லாம் என்னுடையது, அதே மாதிரி இந்த வீடும் என்னுடையதாக இருக்கணும். எத்தனை நாளைக்கு தங்கச்சி வீட்டில் இருக்க முடியும்? இன்றைக்கி 2 திருடனுங்க என்னை வந்து பார்த்து, உனக்குன்னு சொந்த வீடு இருக்கா, சொந்த நிலம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வீட்டோட பத்திரத்தை உன் தங்கச்சி கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கஸ்தூரி வந்து தரமாட்டா. ஏன்னா என் தம்பி நடேசனாவே இந்த வீட்டை விட்டு துரத்தி அந்த வீட்டை அவ பேருக்கு மாற்றணும்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த வீடோட டாக்குமெண்ட்டு அவள் கையில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவள் பேருக்கு தான் மாற்றவளை தவிர எனக்கு இந்த வீட்டை கொடுக்க மாட்டாள். அதனால் இந்த வீட்டோட டாக்குமெண்ட் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெரியப்பாவும் டாக்குமெண்ட்டை எப்படியாவது எடுத்துறோன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அந்த டாக்குமெண்ட் யார் கையில் கிடைக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.